அந்த வகை ஆஃப் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது அண்ட் ஆல்சோ வாட்டர். இதெல்லாம் நீங்க ஈக்குவலண்டா ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா புரோட்டீன்னால பாடி ஹீட் ஆகாது. ஸோ இந்த வெயில் காலம் வந்துட்டாலே சிக்கன் சாப்பிட்டா சூடாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க, எக் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆயிடுமா. இதெல்லாம் வந்து காமனான கொஸ்டின். இது எக்கோ இல்ல சிக்கன்னாலேயோ மட்டும் அது இல்ல ரீசன். இது வந்து புரோட்டீன் அப்படிங்கிறதுனால பாடி ஹீட் ஆகுது. ஸோ இது சிக்கனும் எக்கும் மட்டும் பாடியை ஹீட் பண்றது இல்லை. எந்த வகையான புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே பாடி ஹீட் ஆகும். அதுக்கு வந்து ரீசன் நீங்க தண்ணி வந்து கம்மியா குடிக்கிறதுனால. ஆல்ரெடி நான் 2 லிட்டர்ஸ் குடிச்சிட்டு இருக்கேன், இப்போ வந்து அதுதானே குடிக்கிறேன் ஆனாலும் பாடி ஹீட் ஆகுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி இன்டேக் அதுவாகவும் நீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு சம்மர்ல. ஸோ பாடி வந்து ஜாஸ்தி தண்ணி தேவைப்படுது. அட் த சேம் டைம் நீங்க இமேஜின் ஒரு எக் சாப்பிடுறீங்க, அப்போ 2 லிட்டர்ஸ் தண்ணி தேவை, 2 டம்ளர்ஸ் ஆஃப் தண்ணி தேவை அப்படின்னா நார்மல் சீசன்ல. இதே